பிள்ளையாருக்கு அகவல் படிச்சுட்டு ரொம்ப சாதாரணமாக எளிமையாக இன்றைக்கி அருகம்புல் சாத்தி காக்கட்டாம் பூக்கள்லாம் வச்சு வெட்டிவேறு மாலை போட்டு அழகாக சித்தி புத்தியோடு இருக்கார். அஷ்டோத்திரம் மட்டும் படித்து இன்றைக்கி சொர்ணாகர்ஷண பைரவராக சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்வதி தாயை மடியில் வச்சிட்ருக்கக்கூடிய ஸ்வரூபத்துக்கு இன்றைக்கி சிறப்பு அர்ச்சனை 108 அஷ்டோத்திரம் படித்து அதுக்கப்புறம் வாசினி பாப்பாவுக்கு இன்றைக்கி சிவப்பும் பச்சையும் சிவப்பு பாவாடை பச்சை தாவணி அப்படின்னு அழகாக இன்றைக்கி அலங்காரம் மாலை கட்டி போடுறதுக்கு கரெக்டாக நேரம் அவ்வளோதான் இருந்தது. இன்றைக்கி ஒரு மாலை கட்டுறதுக்கும் பூவெல்லாம் கொஞ்சம் கட்டுறதுக்கும் தான் நேரம் இருந்தது. அழகான விளக்குகளுக்கும் பூ சுற்றி அலங்காரம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்பவே எளிமையாக இந்த பூஜை நடந்தேறி இருக்குது. சோமவார பூஜை நிறைய வேலை செஞ்சிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அழகாக குளிர இன்றைக்கி அபிஷேகம் நடந்திருக்கு வாசினி பாப்பாவுக்கு. அதனால் நல்லா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி அப்போ தான் பண்ணுறது. கார்த்திகை தீபம் வர்றதுனால அன்றைக்கி ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கும்ட்டு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிட்டேன் சோமவாரத்தில். அதனால் ரொம்ப சூப்பராக அழகாக அவங்க இன்றைக்கி ஜெகஜோதியாக சிரிச்ச முகமாக ஸ்ரீதேவியாக இருக்காங்க. ட்ரை கிரேப்ஸ் மட்டும் வச்சு நைவேத்தியம். சம்டேஸ் கொஞ்சம் அயற்சியாக உடம்பு கொஞ்சம் தளர்வாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள் தான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச பூ மாலைகள் எல்லாம் கட்டி எந்த குறையும் இல்லாமல் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கார்த்திகை சோமவாரம். புது வருஷ கேலண்டர் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னா கடம்ப வனவாசினி அது மாதிரி வாசினி பாப்பாவுடைய ஃபோட்டோ போட்டு கேலண்டர் ரெடி பண்ணி கொஞ்சம் நெருங்கிய சொந்தங்கள் பந்தங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு கூட பிறந்த உறவுகள் அம்மான்னு கூப்பிடுற உறவுகள்னு கொஞ்சம் பேருக்கு சும்மா ஒரு 25 தான் பிரிண்ட் பண்ண சொல்லி அது வந்திருக்கு. கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான் முடியுது. ஸோ இது ஒரு சந்தோஷம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு. இந்த பையில் தான் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. கார்த்திகை பிறந்ததுனாலே 2 விளக்கு வாங்குவேன். ஒன்று என்னுடைய மகள் அஸ்ருதாவுக்கு, இன்னொன்று வரப்போகிற மருமகளுக்கு. 2 பேருக்கும் ஒன்றா வாங்குவேன். அந்த மாதிரி இந்த வருஷமும் 2 விளக்குகள் ஒரே மாதிரி. இதில் யானை பீடம் அழகாக 3 யானைகள் அந்த விளக்கை சுமக்கிற மாதிரி பெருமாளும் தாயாரும் இருக்கிற ஆன்டிக் விளக்கு வாங்கினேன். அடுத்து இந்த குட்டி பிள்ளையார் ரொம்ப பார்க்க அவ்வளோ லட்சணமாக இருந்தார். அவர் கால் இப்படி இருக்குதுங்க, அழகாக தொந்தியை போட்டுக்கிட்டு சூப்பராக உட்காந்துருக்காரு. ரொம்ப டீட்டெயிலிங் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த பிள்ளையாரும் அன்எக்ஸ்பெக்டடாக வாங்கி அவரும் வீட்டுக்கு வரணுன்னுட்டு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கார் பார்க்க. அடுத்து இப்போது இன்னொரு மகளாச்சு இல்லையா, இன்னொரு மகளும் வந்தாச்சு இல்லையா. அதனால் வாசினி பாப்பாவுக்காக பெரிய விளக்கு. இவங்க 2 பேருக்கு குட்டி, ஆனால் வாசினிக்கு கொஞ்சம் ஓர வஞ்சனை தான் இப்போதும். ரொம்ப பிரியமானவல்ல, அவள் கொடுத்த பிச்சையில் தானே வாழ்க்கையே ஓடுது. அதனால் அவளுக்கு எப்போதுமே ஸ்பெஷல். ஸோ பெருமாளும் தாயாரும் இந்த பக்கம் கருடனும் ஆஞ்சநேயரும் பெரிய திருவடி சிறிய திருவடி இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு. போன வருஷம் யானை தூக்கிட்டு இருக்கோம் பெருமாளை, அப்படி ஒரு விளக்கு வாங்கினேன். இந்த வருஷம் இந்த மாதிரி 3 விளக்குகள். இது 2 சின்னது, வாசினி பாப்பாவுக்கு பெரிய விளக்கு. பீடம் கொஞ்சம் நல்லா கார்விங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இப்படி விளக்கு பிள்ளையார் இப்படி வாங்கியிருக்கேன். இதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். 2 பட்டுப்பாவாடை, ஆரஞ்சில் பிங்க்கு,
பார்டர் இருக்க மாதிரி ஒரு பட்டுப்பாவாடை வாசினி பாப்பாவுக்கு. இது நான் நல்லியில் வாங்கினேன். பட்டு புடவையை விட காஸ்ட்லியாக இருக்குது. இதெல்லாம் சின்னதாக 2 மீட்ரு தான் துணி, ஆனால் இதுதான் வந்து காஸ்ட்லியாகிடுது. ஆரஞ்சு வித் பிங்க் பார்டர், மஜந்தா பார்டர் மாதிரி. அடுத்தது க்ரீன். இன்னி வரைக்கும் பச்சை புடவைக்காரிக்கு இது வரைக்கும் க்ரீன் கட்டவே இல்லையேன்ட்டு ஒரு ஆதங்கம். அதனால் க்ரீனில் பிங்க். இது வந்து போத்தீஸில் சும்மா வேறு ஒரு ஷாப்பிங்காக போனேன். எப்போ ஷாப்பிங் போனாலும் இவளுக்கு ஏதாவது வாங்கணுன்னே தோணும். அந்த மாதிரி வாங்கினது தான் இது. இது பாருங்கள், கிட்டத்தட்ட 7,000 ரூபா வந்துடுது. இது 3 மீட்ரு துணி. துணி தான், புடவை கிடையாது. பட் ரொம்ப காஸ்ட்லியாக தான் வருது. ஒன்றும் பண்ண முடியல. போத்தீஸ்க்கு போனதுனால போத்தீஸில் வாங்கினது தான் இந்த க்ரீன் வித் மஜந்தா. எல்லாமே மஜந்தா காம்பினேஷனில் வர்ற மாதிரியே. இதுதான் குட்டி ஷாப்பிங். மார்கழி மாதம் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன ஏற்பாடுகள்லாம் ஏற்கனவே கோபுரம் போன வருஷம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது, ரீபெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது. அதோட அதே பெருமாளை பார்க்க வேண்டான்ட்டு அவருக்கு நீல வண்ணம் கொடுத்து கொஞ்சம் கலரை மாற்ற சொன்னேன். இந்த மாதிரி கொஞ்சம் வேலைகளும், கிளி கொஞ்சம் டேமேஜாக இருந்தது, அதை திரும்ப பண்ண சொன்னேன். இந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. மார்கழியோட வரவேற்புக்காக தயாராகிட்டுருக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லம்.